Hello students, welcome to Students Teacher Channel. இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதே லெசனில் என்ன டாபிக் லாஸ்ட்டாக பார்த்துருக்கோம்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அதோட தீம் என்னென்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஒரு கண்டக்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகுங்கிறது தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த டாப்பிக்கு. அதை ரிலேட் பண்ணி தான் இதுவும். அங்கே ஆஸ்டட் அப்படிங்கிற இனிஷியேட் பண்ணாங்க ஒரு சயின்டிஸ்ட்டு. இங்கே ஹெச்ஏ லாரன்ஸ் அப்படிங்கிறவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒரு நியூ டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம படித்தது தான் கரண்ட் கேரிங் கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ நியூ டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹெச்ஏ லாரன்ஸ். திஸ் இஸ் அ ஃபோர்ஸ். இப்போ நம்ம டாபிக் என்ன, ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இதுதான் லாரன்ஸோட ஸ்டேட்மெண்ட். இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்டு தான் இந்த ஹோல் என்டையர் டாப்பிக்கில் இதுதான் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட். பட் இது பார்க்குறதுக்கு முன்னாடி சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு அது கிளியராக புரியும். இது பெர்மனண்ட் மேக்னெட். ஓகேங்களா, பெர்மனண்ட் மேக்னெட்டில் எங்கேருந்து போகும், ஸ்டார்ட் பண்ணும், ஸ்டார்ட் அட் நார்த் போல் டு எண்ட் அட் சவுத் போல். மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ரெட் கலரில் நான் கொடுத்துருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த ஏரோ மார்க்கு எங்கேருந்து எந்த டைரெக்ஷனில் அது ட்ராவல் ஆகிருக்குங்கிறது பார்த்துருக்கோம். சாதாரணமான ஒரு மேக்னெட்டை சுற்றி என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் எப்போல்லாம் கரண்ட்டு வந்து ஃப்ளோயிங்கில் இருக்கோ, எப்போல்லாம் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதோ அப்போது அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட ஒயர் கம்பி. இதை சுற்றி கரண்ட்டு போகும்போது, இதில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெச்ஏ லாரன்ஸ் புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த பெர்மனண்ட் மேக்னெட்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் இந்த கரண்ட்டு போகும்போது இந்த கண்டக்டன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது ரெண்டையும் ஒரு பிளேஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, பிளேஸ் பண்ணுறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ளஸ் கரண்ட் கேரிங் கண்டக்டரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டையும் ஒன்றா ஒரே டைமில் நம்ம பிளேஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே மூவிங் சார்ஜஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டின் மேக்னெட்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது கண்டக்டன்ஸில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ரெண்டும் எப்போ ஒன்றா ஆட் ஆகுதோ ப்ளஸ் ஆகும்போது ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு மூவிங் சார்ஜஸ் என்ன ஆகுது, மூவிங் ஆகுது. சார்ஜஸ் மூவ் ஆகும்போது நமக்கு ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. நமக்கு ஒரு ஃபோர்ஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். நமக்கு ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குது. ஒன்று மேக்னெட்டில் இருக்கக்கூடிய மேக்னெட் ப்ளஸ் கண்டக்டன்ஸில் இருக்கக்கூடிய மேக்னெட். இது ரெண்டும் ஒன்றா ஆட் ஆகும்போது அங்கே சார்ஜஸ் வந்து மூவிங்கில் இருக்குது. நமக்கு அங்கே எடுக்கிற சார்ஜஸ் என்ன ஆகுதுன்னா மூவிங்கில் இருக்குது. எப்போ சார்ஜஸ் மூவ் ஆகுதோ அப்போது அங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதை தான் இங்கே லாரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஹெச்ஏ லாரன்ஸ் ஃபவுண்ட் தட் எ சார்ஜ் மூவிங் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, எ சார்ஜ் மூவிங் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, இன் எ டைரக்ஷன் அதர் தென் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் இல்லாமல் வேறு டைரக்ஷனில் தான் அந்த சார்ஜஸ் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. எக்ஸ்பீரியன்ஸஸ் எ ஃபோர்ஸ், அப்போ ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஹெச்ஏ லாரன்ஸ் ஃபவுண்ட் தட் எ சார்ஜ் மூவிங் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் எ டைரக்ஷன் other than the direction of magnetic field experiences a force, right? ஸோ இங்கே வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர் அங்கே இருக்க டயக்ராம் நம்ம இங்கே வந்து பர்பண்டிகுலராக போட்டிருக்கோம். கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குது, அதை சுற்றி இந்த மேக்னெட்டிக், இதுதான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆக்சுவலி வந்து எப்போ ஒரு கண்டக்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும்னா அதில் ஒரு ப்ராப்பர் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இருக்கணும். ரெசிஸ்டன்ட், கீ, பேட்ரிஸ் இதெல்லாம் இருந்தால் தான் அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். பட் ஆனால் இங்கே வந்து மேஜர் பார்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது, மேஜர் பார்ட் வந்து மேக்னெட்டு. ஸோ அதனால இங்கே மற்ற திங்ஸ் எதுவுமே இங்கே வந்து அவ்வளோவா விசிபிளாக காட்டலை. இதில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, இந்த கம்பியில் கரண்ட்டு போகுதுன்னு சொன்னாலே அதில் அதர் டேர்ம்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம இன்டேரக்டாக வந்து மீன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து இங்கே இந்த சர்க்யூட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதாவது ரெண்டு ஃபீல்டுமே இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே கீ வந்து எப்படி இருக்குது, கீ வந்து ஓப்பனில் இருக்குது. கீ ஓப்பனில் இருந்தால் என்ன, கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகுது, டஸ் நாட் ஃப்ளோ. அப்போது I ஈக்குவல் டு என்ன இருக்குது, 0 இருக்குது. அப்போ இங்கே எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனுமே இங்கே நடக்கலை, எந்த ஒரு மூமெண்ட்டுமே நடக்கலை.
சார்ஜஸ் மூவ்மெண்ட் ஆகலை, அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. இதுதான் விஷயம். அடுத்த கேஸ் பாருங்கள். சார்ஜஸ்னால நம்ம ஏதாவது சார்ஜஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ்னு நம்ம சார்ஜஸ் எடுத்துக்கிறோம், கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா இதில் கீ வந்து க்ளோஸ்டில் இருக்குது. கீ வந்து என்ன ஆகுதுன்னா க்ளோஸ்ட் ஆகுது. கீ க்ளோஸ்டில் இருந்தால் என்ன, கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா ஒரு 10 ஆம்பியர் கரண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அப்போ 10 ஆம்பியர் கரண்ட்டை நான் இங்கே கொடுக்கும்போது கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டில் இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டும் ஒன்றா சேரும்போது சார்ஜஸ் என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. இதோட ஓன் பாத்தில் இல்லாமல் இது டீவியேஷன் ஆகுது, டிஃப்ளக்ஷன் ஆகுது. இதோட பாத்தில் டிஃப்ளக்ஷன் ஆகும்போது ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அதோட மூவிங் சார்ஜஸ் வந்து என்ன ஆகுது, மூவிங்கில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து கரண்ட்டை ரிவர்ஸில் கொடுக்குறேன். அப்படியே வந்து கரண்ட்டை நம்ம ரிவர்ஸில் கொடுக்குறோன்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸு, அதே சேம் தான். கரண்ட் கேரிங் கண்டக்டர், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது, அந்த பேஜ் நோக்கி போகுது. இன்டூ தி பேஜ் அப்படின்னு நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது. அப்போது இங்கே ப்ளஸ் மைனஸ் நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போயும் கீ வந்து என்ன தான் இருக்குன்னா கீ க்ளோஸ்டில் தான் இருக்குது. அப்போ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. சார்ஜஸை தான் நம்ம மாற்றிருக்கோம். சார்ஜஸ் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த டிஃப்ளெக்ஷன் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் இல்லாமல் அதர் டைரக்ஷனில் சார்ஜஸ், கண்டக்டன்ஸில் இருக்க சார்ஜஸ் என்ன ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு போகும்போது இப்படி இருந்துச்சு, இப்போது இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது. I = 0 இருக்கும்போது டிஃப்ளெக்ஷன் இல்லை. இப்போ I = சம் வேல்யூ கொடுக்கும்போது டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் டிஃப்ளெக்ஷன் இருக்குது. பட் சார்ஜஸை நம்ம மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் ரிவர்ஸ் டைரக்ஷனில் டிஃப்ளெக்ஷன் இருக்குது. பட் ஆல்சோ டிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஐக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து ரெண்டு மேக்னெட்டோட வச்சு கொடுத்துருக்காங்க. நார்த்து போல் சவுத்து போல் கிட்ட இப்படி இருக்குல்ல, இந்த லைன்ஸ் வந்து பெர்மனண்ட் மேக்னெட்னால் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே இருக்குல்ல, இது வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர்னால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் யாருனால, டியூ டு தி கரண்ட் கேரிங் கண்டக்டர். இங்கே ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது டியூ டு தி பர்மனண்ட் மேக்னெட்னால் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதுதான் அந்த டைரக்ஷன். இது டைரக்ஷன் இருக்குது. அதோட பாத்தில் என்ன நடக்குதுன்னா இது ரெண்டுமே ஒன்றா ஆட் ஆகும்போது சார்ஜஸ் அதோட டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இந்த ஃபோர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் எஃப், டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கரண்ட் கேரிங் ஒயர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போது இதுதான் இந்த நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஒயர் கண்டக்டன்ஸ். இதில் தான் நம்ம அந்த ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். F = நம்ம எடுத்துக்கிட்டு இதில் நம்ம கொடுத்த கரண்ட் I அண்ட் L அப்படிங்கிற ஒரு ஒயர், கரண்ட் கேரிங் கண்டக்டர் L லென்த்து, இதோட லென்த்து L, அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I, அதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு B. இது எல்லாத்துக்குமே அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. F டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு I, F டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு L, F டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு B. இதுக்கு என்ன மீனிங்னா, எப்போ ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா நீங்கள் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது இந்த ஒயரோட லென்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இதில் ஃபோர்ஸும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா, அப்போது ஃபோர்ஸும் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ F = I, L, B. இதை நம்ம எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம், ஏன்னா அது மல்டிபிளில் இருக்கிறதுனால. ஸோ இங்கே இன்னும் 2 கேசஸ் இருக்குது. கண்டக்டர் பர்பண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பர்பண்டிகுலர் வியூவில் பார்க்கும்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு வேல்யூ கொடுப்போமே. F = மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 2 டெஸ்லா, கரண்ட் வந்து 2 ஆம்பியர், லென்த் வந்து 1 மீட்டர் அப்படின்னு வச்சுட்டோன்னா இதை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது F = 4 நியூட்டன். அப்போ மேக்ஸிமமாக இருக்கும். கண்டக்டர் வந்து பர்பண்டிகுலர் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் என்ன மாதிரி வேல்யூவை அச்சீவ் பண்ணணும், மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். அதுவே வந்து கண்டக்டன்ஸ் வந்து ஃபீல்டுக்கு பேரலாக இருக்குது, பேரலல் டு தி ஃபீல்டு அப்படின்னா F = I = 0ன்னு எடுத்துட்டோம் இல்லையா, கரண்ட்டே நம்ம கொடுக்கல, அப்போனா ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகாது தானே, அப்போ அதுவும் 0. அப்போ மீட்டர், அந்த ஒயர் வந்து 1 மீட்டர் தான், அப்போ எடுத்துட்டோன்னா F = 0 தான் வரும். அப்போ இது எப்படி இருக்குன்னா பேரலாக வைக்கும்போது நமக்கு மினிமமாக கிடைக்கும், அண்ட் பர்பண்டிகுலராக வைக்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ, இது மினிமம் வேல்யூவாக வரும்.
ஸோ அடுத்தது இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டூட் பண்ணுறதுக்காக ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸு அது எல்லாத்தோட டைரக்ஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபீல்டு என்ன டைரக்ஷன் இருக்குது. ஆக்சுவலி ஃபார்முலா என்ன, F=IBL தானே. அப்போ இதோட டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்காக தான் இது நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கார்டிங் டு ஃப்ளெமிங் என்ன சொல்கிறாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணுறாங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் இது நம்மளோட தம் ஃபிங்கர், ஃபோர் ஃபிங்கர் அண்ட் செகண்ட் ஃபிங்கர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தம் ஃபிங்கர் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஃபோர்ஸ் அந்த மோஷனில் இருக்கு இல்லையா, சார்ஜஸ் மோஷனில் ஃபோர்ஸோடைய டைரக்ஷன். இந்த ஃபோர் ஃபிங்கர் வந்து எதோடைய டைரக்ஷன் அப்படின்னா ஃபோர்ஸ் மீன்ஸ் மோஷன், அதோட இயக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த டைரக்ஷன். ஃபோர் ஃபிங்கர் வந்து இதில் நமக்கு ஃபோர் ஃபிங்கர் எந்த டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுதுன்னா எஃப்னு இருக்குது. ஸோ அதனால ஃபீல்டுன்னு நம்ம ஒரு ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபீல்டு மீன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன், நார்த்து போல் டு சவுத் போல். இதில் வந்து செகண்ட் ஃபிங்கர் எஸ் இருக்குது, ஸோ சி இருக்குது, அதோட கரண்ட்டோட டைரக்ஷன் நம்ம வச்சுக்கலாம். அது +2-. ஸோ திஸ் இஸ் அ தம் ஃபிங்கர் மூமெண்ட்டு, ஃபோர் ஃபிங்கர் ஃபீல்டு, N2 எஸ்ஸு, செகண்ட் ஃபிங்கர் கரண்ட்டு +2-. ஸோ அப்போ நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னா இப்படி வைக்கணும். ஆக்சுவலி இப்படி வச்சோன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஃபிங்கர் ஒன்று இன்னொன்றுக்கு எப்படி இருக்குன்னா பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். இது வந்து இந்த தம் ஃபிங்கர் வந்து மோஷனுடைய டைரக்ஷன் அண்ட் இந்த ஃபோர் ஃபிங்கர் வந்து ஃபீல்டோட டைரக்ஷன் அண்ட் இந்த செகண்ட் ஃபிங்கர் வந்து கரண்ட்டோடைய டைரக்ஷன் இதில் நமக்கு இண்டிகேட் பண்ணும். சரிங்களா? ஸோ ஓகே, இந்த டாபிக் இதோட நமக்கு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.